ஐபிஎல் 2026 சறுக்கும் சிஎஸ்கே வலுக்கும் விமர்சனங்கள் இப்படின்ட்டு திரும்புகிற பக்கம் எல்லாமே வந்து சரமாரியாக சிஎஸ்கே அணிக்கு எதிராக விமர்சனங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பா சொல்லணும்னா ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி மேல எக்கச்சக்கமான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. தோனி இல்லாத சிஎஸ்கே இப்படிதான் இருக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பாவமாவும் பாக்குறாங்க, கோபமாவும் பாக்குறாங்க. இந்த நிலைமையிலிருந்து எப்படி சிஎஸ்கே அணியினர் தங்களை மீட்டெடுக்க போறாங்க? போட்டிகள்ல ஜெயிக்கிறது தோற்கிறது அப்படிங்கிறது வந்து இரண்டாவது பட்சமான ஒரு விஷயம் தான். ஆனா ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போதைய அணிக்கிட்ட ரொம்பவே மிஸ் ஆகுறதா தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? இன்டென்ட்டோட விளையாடுற பிளேயர்ஸ் அப்படின்ட்டு ஆயுஷ் மாத்ரே, சப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன், அன்ஷுல் கம்போஜ் மாதிரியான ஒரு சில பிளேயர்ஸ் மட்டுமே தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கூட அந்த பொறுப்போ இல்லைன்னா ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோ ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. இன்னைக்கு வரைக்குமே சரியான ஒரு பிளேயிங் 11 காம்பினேஷனை தேடிட்டு இருக்க சிஎஸ்கே அணியினர் அகில் ஹுசேனை உள்ள கூட்டிட்டு வருவாங்களா, நூர் அகமத் திரும்ப ஃபார்முக்கு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இப்படின்ட்டு எக்கச்சக்கமான கேள்விகள். கண்டிப்பா டெவால் ப்ரூவிஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமாக கார்த்திக் சர்மா உட்கார வைக்கப்பட போறார் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் பிரசாந்த் வீருக்கு இன்னைக்கு வரைக்குமே பவுலிங் சான்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு இன்னும் பல கேள்விகள் சிஎஸ்கே அணியை சுத்தி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு அணியாக சிஎஸ்கே கட்டி எழுப்பப்பட்ட 2008, 2009 ஆகிய சீசன்கள்ல என்னதான் முதல் முறை ஃபைனல்ஸ் வந்தாலும் அடுத்த முறை பிளே ஆஃப்ஸ் வந்தாலும் கூட சிஎஸ்கே அணியினர் முதல் 2 சீசன்கள்ல கப் அடிக்கவே இல்லை. அடுத்த 2 சீசன்கள்ல பேக் டு பேக் கோப்பைகள் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபைனல்ஸ் அப்படின்னு 12 முறை பிளே ஆஃப்ஸ், 10 ஃபைனல்ஸ், 5 சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யத்தை தோனி ஏதோ சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியாக உருவாக்கி காட்டியிருந்தாரு. அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது மற்ற அணி ரசிகர்களுக்கும் ஏன் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் இப்போதான் புரிய வந்திருக்கு. பார்க்கலாம், ருத்ராஜ் தன்னோட தவறுகள்ல இருந்து பாடங்களை கற்றுக்கொள்றாரா, சஞ்சு சாம்சன் அவரோட சேர்ந்து பொறுப்புகளை எடுத்துக்க போறாரா அப்படிங்கிறதெல்லாம்.